வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறங்கள் மாறாத நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களது குலதெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் சோபகிருது வருடம் தை மாதம் 1ஆம் நன்னாள். ஆமாங்க, இன்றைய தினம் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம். அறுவடை செய்த புதிய நெல்லை உரலிலிட்டு அதை அரிசியாக்கி அந்த புத்தம்புது அரிசியை பொங்கல் செய்து சூரிய பகவானுக்கு படையிலிட்டு வணங்கி, இந்த வருடம் நாங்கள் அனைவரும் அனைத்து வகையான நற்பலன்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டுமென வணங்கக்கூடிய அற்புதமான பொன்னான நாளான இந்த பொங்கல் பண்டிகை நாம் அனைவரும் சிறப்பாக கொண்டாடுவோம். இன்று ஆங்கில தேதி ஜனவரி மாதம் 15ஆம் நாள் 2024 வருடம். இன்று திங்கள் கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் சந்திர பகவான். இன்றைய கிழமையை வழிநடத்தக்கூடிய அதி தேவதை பார்வதி தாயார். இன்றைய தினம் பார்வதி தாயாரின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற காரணத்தால் நாம் அனைவரும் பார்வதி தாயாரை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது அந்த மகாசக்தி நம் அனைவருக்கும் அனைத்து வகையான நற்பலன்களையும் கொடுத்து நன்மைகள் பல செய்வார். இன்றைய ராசி பலன். அதில் இன்றைய நட்சத்திரம் ராகுவுடைய சதய நட்சத்திரம் மதியம் 1:50 வரை நடைமுறையில் இருக்கும். அதற்கு பிறகு குருவுடைய புரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறார். இன்றைய தினத்துடைய திதி சதுர்த்தி திதி காலை 10 மணி வரையும், அதற்கு அடுத்து பஞ்சமி திதி நடைமுறைக்கு வர இருக்கிறது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 6:30 முதல் 7:30 வரையும், மாலையில் வரக்கூடியது 4:30 5:30 வரையும் நடைமுறையில் இருக்கிறது. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரையும், குளிகை 1:30 3 மணி வரையும். இன்றைய யமகண்டம் காலை 10:30 12 மணி வரை நடைமுறையில் இருக்கிறது. இன்றைய ஆலய உற்சவங்கள் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பூத வாகனத்திலும் அம்பாள் அன்ன வாகனத்திலும் பவனி வர இருக்கிறார்கள். அடுத்து மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் கோவில் கல்யாணிக்கு கரும்பு கொடுத்தல் நிகழ்ச்சி நடைபெறும். இன்றைய சந்திராஷ்டம ராசி கடக ராசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூச நட்சத்திரம். இன்றைய தினம் சந்திர பகவான் கும்பராசியில் இருக்கக்கூடிய சதயம் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறார். இந்த பயணம் நம் அனைவருக்கும் 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையான நற்பலன்கள் கொடுக்கப் போகிறது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். மேச ராசியிலும் மேச லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். கும்பராசி உங்களது வீட்டிற்கு 11வது வீடாகிய லாபஸ்தானமாக அமைகிறது. அதன் காரணமாக தைரியத்தையும் சுய சிந்தனையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது. பொதுவாக லாபஸ்தானத்தில் ஒரு நல்ல கிரகம் இருக்கும் பொழுது உங்களுக்கு பண வரவு நல்லபடியாக இருக்குங்க. அந்த வகையில் சந்திரன் உங்களுடைய லாபஸ்தானத்தில் பயணம் செய்யக்கூடிய பயணம் உங்களுக்கு பண வரவை தரக்கூடிய அளவுக்கு லாபகரமான நாளாக அமைய இருக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் 4-5 உறுப்பினர்கள் இருப்பார்கள். இவர்கள் 4-5 பேர்களுடைய மனநிலையும் ஒரே மாதிரியாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதாவது ஒருவருடைய கருத்து மற்றவர்களுக்கு ஒத்துப்போகாது, மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த வகையில் உங்களுடைய குடும்பத்தில் நிலவி வரக்கூடிய மனது தொடர்பான கருத்து வேறுபாடுகள், இது மாதிரி இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகி உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையை அதிகரிக்கக்கூடிய அளவிற்கு இந்த 11வது வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் நற்பலன்கள் கொடுப்பார். பொதுவாக அனைத்து தாயும் தந்தையும் தனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தையை கொஞ்சி அன்பு செய்து அதற்கு வேண்டிய அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்து தன் கண்ணை போல் காப்பாற்றி சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வளர்ப்பார்கள். அது மாதிரி பெற்ற பிள்ளையின் வகையில் நாம் நல்ல பிள்ளையை பெற்றிருக்கிறோம், நம்ம பிள்ளை நமக்கு அனைத்து வகையான எல்லா பலன்களும் செஞ்சு கொடுக்குறாங்க, நம்ம அந்த பிள்ளை மேலே எவ்வளோ அன்பு பாசம் வச்சு எவ்வளவு கண்ணும் கருத்தாக வளர்த்தோமோ
அதே மாதிரி அந்த குழந்தை தன் தாயையும் தன் தந்தையையும் சந்தோஷமாக வைத்து கொள்ளக்கூடிய அமைப்பும் இந்த வீடு உங்களுக்கு அமைத்து தரும். ரிஷப ராசியில் ரிஷப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். தசமஸ்தானம் என சொல்லக்கூடிய கும்பராசியின் நற்பலன்கள், அதாவது தொழில் ஸ்தானம்னு சொல்லுவாங்க, 10வது பலன்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்குது. இன்றைய தினம் உங்களுக்கு சாந்தமான குணத்தோடு பணிவான நடத்தையும் தரக்கூடிய நல்ல நாள். ஆமாங்க, ஒரு மனிதனுக்கு நன்னடத்தையும் அமைதியான குணமும் இருந்தாலே அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு வருவதற்கான அமைப்பை இந்த காலம் கொடுத்திருக்கிறது. அந்த வகையில் 10வது வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு இது போன்ற நற்பலன்கள் தருவதற்கான அமைப்பை தன்னுள் வைத்திருக்கிறார். அதன் காரணமாக இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்ய போகிறீங்க, ஒரு செயலில் ஈடுபட போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய மனசும் உங்களுடைய மைண்டும் ஷார்ப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செய்ய போகிற ஒரு காரியத்தில் வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றியின் மூலம் உங்களுக்கு அனைத்து வகையான நற்பலன்களும் வந்து சேரும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு நல்ல வகையில் வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அது மாதிரி வாய்ப்புகள் வந்து உங்களுடைய பொருளாதார நிலையும் மேலும் சிறப்பாக அமையக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசியில் பிறந்த மிதுன லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். பித்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய கும்பராசியினுடைய பலன்கள் வரக்கூடிய நல்ல நாள். ஆமாங்க, உங்களுக்கு இந்த வீட்டிலிருந்து சிறந்த அறிவையும் நல்ல ஆற்றலையும் தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பொதுவாக 9வது வீடு நடைமுறையில் இருக்கும் பொழுது இது சுபஸ்தானம், சுகஸ்தானம். அதனால் சுபகாரியம் தொடர்பாக உங்களுக்கு இத்தனை நாளாக ஒரு சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு அது ஆரம்பிக்கிறதுக்கு கூட தடைகளும் தடங்கல்களும் வந்த வண்ணம் இருந்திருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு கும்பத்தில் சந்திரன் செல்கின்ற காரணத்தால் அனைத்து தடைகளையுமே நீக்கக்கூடிய பூர்வ புண்ணியத்தின் நன்மைகள் வரக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய திருமணம் போன்ற சுபகாரியங்களான முயற்சிகளில் மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. பொதுவாக பார்த்திங்கன்னா பெரும்பாலான குடும்பங்களில் மனைவி மற்றும் பிள்ளைகள், தாய் தந்தையர்கள் இவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நோய் நொடிகளும் உடல் உபாதைகளும் ஆரோக்கியமான பிரச்சனைகளும் வருவதற்கான அமைப்பு இருக்கிறது. அந்த வகையில் மிதுன ராசி அன்பர்களில் ஒரு சிலருக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்தும் குறைக்கக்கூடிய அமைப்பாகவும் இந்த வீடு வேலை செய்யும். அடுத்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உதவிக்கரம், அதாவது உங்களுக்கு ஒரு தேவை இருக்கும், அதில் ஒரு பிரச்சனை இருக்கும், எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம தப்பிச்சு வரணும் அப்படின்னா நமக்கு யாராவது ஒரு வகையில் உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு உங்களிடம் இருந்து கொண்டிருக்கும். அந்த மாதிரியான எதிர்பார்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பும், அதை தொடர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் சமாளிக்கக்கூடிய அமைப்பாகவும் இந்த நாள் அமைது. கடக ராசியில் கடக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். உங்கள் வீட்டிற்கு ஆயுள் ஸ்தானமாகிய கும்பராசியினுடைய பலன்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அன்பான வாசக நேயர்கள் அனைவருக்குமே நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே சந்திரன் கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்கள். இந்த பொதுவான பலன்களை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, அதை கருத்திலும் கொள்ளக்கூடாது. உங்களுடைய ராசி பலனை நீங்கள் துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். தற்போது உங்களுடைய ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களை கொண்டு நான் சொல்ல நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய பலன்கள் மட்டுமே சரியாக இருக்கும். அந்த வகையில் அமைதியான குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, நேர்மையான சிந்தனை கொண்ட கடகராசி அன்பர்களே, நேர்கொண்ட பார்வையுடைய கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நாள் இனிமையான நாளாகவும் எதிர்பாராத வகையில் நன்மைகள் தரக்கூடிய நாளாகவும் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாக சொல்லுவோம்,
8வது வீடு நடைமுறையில் இருந்தால் அந்த குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஏதாவது ஒரு வகையில் வாக்குவாதங்கள், பேச்சுவார்த்தையில் போது வாக்குவாதங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்படி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிற காரணத்தினால பொதுவாகவே ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருமே தங்களுடைய கருத்து பரிமாற்றங்கள் செய்யும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவது என்பது சிறப்பாக இருக்கும். 8வது வீடு நடைமுறையில் இருக்கிற அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, அனைத்து தினமுமே நீங்கள் விட்டு கொடுத்து போகும்போது அந்த இல்லறம் என்பது நல்லறமாக மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, மற்றவர்கள் அப்படிங்கிறது வெளி உலகத்தை நம்ம பார்க்க வேண்டாம், நம்ம குழந்தைகளே நம்மளுடைய ஒற்றுமையை பார்த்து அவர்கள் அது போன்ற ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு அமைப்பாக இருக்கும். சிம்ம ராசியில் பிறந்த, சிம்ம லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். கலஸ்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய கும்ப ராசியின் நற்பலன்கள் வரக்கூடிய நல்ல நாள். அதன் தொடர்ச்சியாக சுறுசுறுப்பையும் சுய சிந்தனையும் அமைத்து தரக்கூடிய வாய்ப்பை இன்றைய தினம் உங்களுக்கு வழங்குகிறது. பொதுவாக 7வது வீடு நடைமுறையில் இருக்கிறது அப்படின்னா கலஸ்திரத்திற்கு நன்மை தரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது திருமண ஏற்பாடுகள், சிம்ம ராசி அன்பர்கள் திருமண ஏற்பாடுகள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் ஒரு நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருமே கருத்து வேறுபாடு இருக்கும். அதை ஒரு பெருசாக 2 பேரும் பூதகாரமாக நினைத்து கொண்டு பிரிந்து இருப்பார்கள். அது மாதிரி பிரிந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு 7வது வீடு அவர்கள் ராசிக்கு, அதாவது சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தாங்கன்னா அவர்கள் ராசிக்கு கும்ப ராசி வேலை செய்கிற பொழுது இருவருமே ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 7வது வீடு நடைமுறையில் இருக்கிற இன்றைய தினம் சிறந்த செயல்பாடுகளை செய்யக்கூடிய, அதாவது ஒரு நல்ல செயல், ஒரு உயர்வான எண்ணங்களை கொண்டு செய்யக்கூடிய சிறந்த செயலாக இந்த நாள் இருக்கிறதுக்கு அமைப்பு இருக்குங்க. இந்த பூமியில் பிறந்த அனைத்து மனிதர்களுக்குமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடமை, நீ இதை செய்யணும், இன்றைய தினம் இது செய்து முடிக்கணும் அப்படின்னு காலசக்கரம் கட்டளையிட்டிருக்கு. ஆமாங்க, அந்த வகையில் இன்றைய தினம் உங்களுக்கு எந்த வகையான கடமைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதை நீங்கள் உணர்ந்து அந்த கடமைகளை சிறப்பாக நிறைவேற்றி தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைதுங்க. கன்னி ராசியில் பிறந்த, கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். வெற்றி ஸ்தானம் என சொல்லக்கூடிய கும்பராசியின் பலன்கள் வரக்கூடிய நல்ல நாள். வெற்றி அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளில் வெற்றியை தேடிக்கொண்டே இருக்கிறார், வெற்றியை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு படித்து முடித்து 1 வருடம் அல்லது 2 வருடம் கடந்து இருக்கும். அது போன்ற காலங்களில் வேலை தேடி ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஒரு நல்ல வேலை அமைஞ்சிருக்காது, சின்ன சின்ன வேலை அமைஞ்சிருக்கும். அவங்களுக்கெல்லாம், அதாவது கன்னி ராசியில் கன்னி லக்னத்தில் பிறந்த அதுபோன்று வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இன்றைய தினம் நீங்கள் தேடி அலையக்கூடிய வேலையை நீங்கள் விரும்பியபடி உங்களுக்கு வேலை அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 6வது வீடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இளைஞர்களும் இளைஞர்களும் செய்யக்கூடிய காதல் தொடர்பான ஈடுபாடுகளுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். அதே சமயம் அந்த காதலுக்கு தோல்வியை கொடுக்கக்கூடிய அமைப்பை தன்னுள் வைத்து இருக்கிறது. இதுதாங்க உண்மை. அதாவது கன்னிராசிக்காரங்களுக்கு கும்பராசியில் ஒரு நல்ல கிரகம் இருந்தாலும் சரி, ஒரு கெட்ட கிரகம் இருந்தாலும் சரி, அந்த 6வது வீட்டோட தன்மை என்ன அப்படின்னா அந்த திருமணத்தை தடை செய்வது, காதல் திருமணத்தை தடை செய்வது அப்படிங்கிறது அதனுடைய நிலைப்பாடாக அமைந்திருக்கிறது. துலாம் ராசியில் பிறந்த, துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். புத்திஸ்தானமாகிய கும்ப ராசியின் பலன்கள் வரக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கிறது. புத்திஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு புத்தியை நல்லபடியாக, அதாவது தன்னம்பிக்கை தரக்கூடிய, ஒரு லட்சியத்தில் மேற்கொண்டு அவருடைய செயல்கள் செய்யக்கூடிய, நல்ல எண்ணங்களை உருவாக்கக்கூடிய நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 5வது வீடு அப்படிங்கிறதுங்க ஒரு ஆன்மீகம் தொடர்பான ஈடுபாடுகளை தரக்கூடியது.
தெய்வ நம்பிக்கையும் தரக்கூடியது. இது மாதிரியான ஆன்மீகம் தெய்வீகம் தொடர்பாக இருக்கக்கூடிய துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அதே மாதிரி புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை 5வது வீட்டில் செல்லக்கூடிய காரணத்தால் அமைத்து தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 5வது வீடு நடைமுறையில் இன்றைய தினம் இருக்குதுங்க. இன்றைய தினம் அகம் சார்ந்து தொழில் செய்யக்கூடிய, அதாவது கலைத்துறை சார்ந்து, ஓவியத்துறை சார்ந்து, விளையாட்டுத்துறை சார்ந்து, இது போன்று துறைகளில் வேலை செய்யக்கூடியவர்கள், தொழில் அமைந்து இருப்பவர்களுக்கு பணவரவு என்பது சிறப்பாக இருக்கும். இதுபோல் வரக்கூடிய பண வரவுகளை கொண்டு உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருச்சிக ராசியில் பிறந்த, விருச்சிக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். மாதுருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் வீட்டிற்கு தாய் வீடாகிய கும்பராசியின் பலன்கள் வரக்கூடிய நாள். தாயின் அறிவை கொண்டு அந்த தாயினுடைய அறிவு தன் பிள்ளைக்கு வந்திருக்கும். அந்த வகையில் ஆழ்ந்த அறிவையும் தன்னடக்கத்தையும் மாதுருஸ்தானம் உங்களுக்கு தருகிறது. ஒரு தாயினுடைய அன்பு எப்படி இருக்கும்? அதே வகையில் 4வது வீடு நடைமுறையில் இருக்கிற இன்றைய தினம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மையை தரும். மன நிம்மதியையும் மன உற்சாகத்தையும் மன மகிழ்ச்சியையும் நமது தாய் தந்தால் எப்படி இருக்கும்? அதே போல் இன்றைய தினமும் உங்களுக்கு அமைய வாய்ப்பு உண்டு. தாய், அந்த தாயை சிறந்த கோயில் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரியான தாயினுடைய பிள்ளைகள் அந்த தாய்க்கு சிறப்பாக பணிவிடைகள் செய்யக்கூடிய, தாயினுடைய பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல அமைப்பாகவும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. தனுசு ராசியில் பிறந்த, தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். சகோதரஸ்தானம் என சொல்லக்கூடிய கும்பராசியினுடைய பலன்கள் உங்களுக்கு வரவேண்டிய நல்ல நாள். பொதுவாக 3வது வீடு நடைமுறையில் இருந்தால் உங்களுடைய இளைய சகோதரர்கள் சகோதரிகள் வழியில் அன்பு பாசங்களை கொடுக்கக்கூடிய, உங்களது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பொருளாதார நன்மைகளை தரக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும். 3வது வீடு பயணங்களை குறிக்கக்கூடியதுங்க. ஒரு நல்ல விஷயங்கள் தொடர்பாக, ஒரு சுபகாரியங்கள் தொடர்பாக, ஒரு காதுகுத்து, ஒரு திருமணம், ஒரு சடங்கு, இது போன்று மனநிறைவை தரக்கூடிய நல்ல காரியங்கள் தொடர்பாக நம் உறவினர்களுக்கு அந்த செய்திகளை கொண்டு சேர்ப்பது தொடர்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு பயணம் செய்யக்கூடிய நல்ல ஒரு நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி உல்லாச பயணங்களையும் சொல்லலாம். ஒரு மனது சந்தோஷத்திற்காக கணவன் மனைவி தன் குழந்தைகளோடு ஒரு சுற்றுலா செல்வதற்கான, நல்ல பொழுதுபோக்கு இடங்களுக்கு செல்வதற்கான நல்ல ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையுது. மகர ராசியில் பிறந்த, மகர லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். அதாவது தனஸ்தானம்னு சொல்லுவோம். அதாவது கும்பராசியை தனஸ்தானம்னு சொல்லுவோம், குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம், பண வரவை தரக்கூடிய வீடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த வீட்டில் உங்களுக்கு தேவையான அனைத்துமே கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் உங்கள் மனநிலை இன்றைய தினம் எப்படி இருக்கோ அது சம்பந்தமாக அது செயல்பாடுகள் இன்றைக்கு நன்மை தரும் விதமாக அமையும். ஆமாங்க, இப்போ இன்றைக்கி நீங்கள் பணம் தொடர்பாக நீங்கள் ஒரு செயலில் ஈடுபடுறீங்க, ஒரு காரியத்தில் ஈடுபடுறீங்க. அப்படிங்கும்போது அந்த பணவரவை தருவதற்கு ஒரு நல்ல அமைப்பை, ஒரு நல்ல செயலை, உங்களுக்கு வரவை தரக்கூடிய நல்ல அமைப்பு அந்த வீட்டில் இருக்குங்க. இன்றைய தினம் அந்த வீட்டில் சந்திரன் போகிறார். அதனால் அது சம்பந்தமான ஈடுபாடுகளுக்கு உங்களுக்கு ஒரு நற்பலன் உண்டாகும். தொழில் வகையில் பார்த்தோம்னா கூட்டு தொழில் செய்யக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு, ஆமாம், நீங்கள் செய்ய போகிற கூட்டு தொழிலில் உங்கள் நண்பர்கள், உங்கள் கூட்டாளிகளுடைய பேச்சுவார்த்தைகள், நட்பு ரீதியான உறவு முறைகள் அனைத்துமே சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்குது. கும்ப ராசியில் பிறந்த, கும்ப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். உங்கள் வீட்டிலேயே சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமாங்க, உங்கள் வீட்டின் பலன்களை சந்திரன் உங்களுக்கு தர இருக்கிறார். உங்கள் வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும், மன சந்தோஷம் கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தன் வீட்டில் தன் நிலை எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு நல்ல அமைப்பை இன்றைய தினம் உங்களுக்கு வழங்க இருக்கிறது. ஒரு செயல் இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறீங்க,
நம்ம ஏன் ஒரு செயல் ஆரம்பிக்கிறோம், ஒரு காரியம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பொருளாதாரத்தை கொண்டு தான் நம் வாழ்க்கையை வழி நடத்த போகிறோம். அது மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காரியத்தில் தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் இந்த காரியத்தை ஜெயித்து முடிப்போம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இன்றைய தினத்தை நீங்கள் ஒரு வழிநடத்தி செல்லக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையுதுங்க. உறவு வகையில் உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி இடையே இன்றைய தினத்துடைய அன்பு பாசம் எல்லாமே ஒரு அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு பரிமாற்றங்களை தரக்கூடிய மகிழ்ச்சிகரமான நாளாகவும் உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு 12வது வீடு, அதாவதுங்க உங்கள் வீட்டிற்கு பின் வீடு. பொதுவாக பார்த்தோம்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கவங்க நமக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டில் இருக்க குப்பையை தூக்கி நம்ம வீட்டில் போடுவாங்க. உதாரணமாக சொல்கிறேன். அப்போ நமக்கு டென்ஷன் தான் ஆகும். அது மாதிரி நம்ம வீட்டுக்கு பின் வீட்டில் இருக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது இன்றைக்கி நமக்கு கொஞ்சம் பிரச்சனையை தர மாதிரி தாங்க இருக்கும். அந்த வகையில் மீன ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தை கொஞ்சம் கவனத்தோடு எல்லா செயலையும் நீங்கள் செய்ய போகிற ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக கடந்து போகணும் அப்படிங்கிறது தான் இந்த நாள் சொல்லுது. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.